ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயை வச்சு சூப்பராக தொக்கு பண்ண போகிறோங்க. சாதத்தில் போட்டு கலந்துக்கவும் சரி, இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் சரி, அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காயை வந்து நல்லா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா சீக்கிரம் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இடையில 2-3 தடவை அப்படி கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மொறுன்னு வரணும். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம், இருக்கட்டும். கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பவுலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலையே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டமாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா அப்படி வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவு வதக்கி விட்டுக்கணும். தோசை சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பாருங்க, போதும். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினோன்னு இப்போ இது கூட 2 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பியூரியை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 தக்காளி போதும். நல்லா அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கணும். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வட்டுற அளவு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். தண்ணி அப்படி நல்லா வத்திரும். பாருங்கள், கத்திரிக்காய் வதக்கும் போது முதலே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பண்ணும்போது தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். சூப்பராக எல்லாத்தையும் அப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். தொக்கு நல்லா அப்படி கெட்டியாக இருக்கணும். புளி தண்ணியை வந்து தண்ணி நிறையா விட்டு கரைச்சிடக்கூடாது. நல்லா அப்படி புளிப்பு காரத்தோடு அருமையாக இருக்குங்க இந்த தொக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எல்லாம் பொடியெல்லாம் நல்லா கலந்து பாருங்கள், கொதி வருது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு ரெசிபியை. இந்த அளவு கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கண்டிப்பாக சேர்த்தினா தான் நல்லா இருக்கும் இதுக்கு. எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடலாம், இருக்கட்டும். போதுங்க. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான கத்திரிக்காய் தொக்கு சும்மா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சூடாக சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.